பழம் பசியோடு வருவோர்க்கு யார பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு யார பழம் திருப்பரங்குன்றத்தில் முருகா திருத்தணி மலை மீதி எதிரொலிக்கும். சிவ 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 அருமை 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 தங்கங்களா. குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் வணக்கம். மழலையர் முருகன் 6வது பாகத்துல எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் திருவடி வணக்கங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லுவோமா? சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம டைரக்டா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மழலையர் முருகன்ல நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய உடம்புல என்னெல்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன மீனிங்னு பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு அதை பிரசன்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க எனக்கு. சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. கங்காதரா யாராவது பாடலாமே? ஐயா நான் பாடட்டா? பாடுங்க பாடுங்க. கங்காதரா சிவ கங்காதரா சிவ சிவ நம சிவாய. ஓம் கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் ஓம் ஜடாதரா சிவ ஜடாதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. நம சிவாய. நல்லது நல்லதுங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப உங்களுக்கு அதெல்லாம் பிரசன்ட் பண்ணி ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். எல்லாருக்கும் பிரசன்டேஷன் தெரியுதுங்களா? தெரியுதையா 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 தெரியுதையா. சரிங்க சுவாமி சரிங்க சுவாமி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிவபெருமான்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றதை நான் காமிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இது பார்த்தோம். முதல் விநாயக பெருமான்னா வேலண்டு வினையிலை. விநாயக பெருமான்னா அவர் தான் முதல் கடவுள். விநாயக பெருமானுக்கு பெரிய காது எதுக்காக அப்படின்னா, எதுக்காக? நல்ல விஷயங்களை கேட்பதற்கு. அதுக்கு சிறிய கண்கள் உன்னிப்பாக கவனிப்பதற்கு. கையில இருக்கக்கூடிய கோடாரி எதுக்குன்னா, நமக்கு இருக்கக்கூடிய தீய வினைகளை கெட்ட விஷயங்களை அறுக்கிறதுக்கு. சின்ன வாய் குறைவாக பேசுவதற்கு. அங்குசம் ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு. பந்தம் மகாபாரதம் போன்ற தர்ம நூல்களை எழுதுவதற்கு. அபயகரம் நன்மை செய்வதற்கு. பெரிய வயிறு உலகமே நான் தான் என்று நம்புங்கள் என்று சொல்வதற்கு. தும்பிக்கை லட்சியத்தில் உறுதி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு. சுவாமி கீழே இருக்கக்கூடிய மூஞ்சூறு ஆசைகளை அடக்குவதற்கு. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம போன அமர்வுல. இது விநாயக பெருமானுடைய வடிவத்துடைய சிறப்பு. இது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் 6 முகங்களோடு மயில் மீது அமர்ந்து வருகிறார். முருகப்பெருமான் வருகின்ற மயில் என்பது ஒளி வடிவம், லைட் ஒளி வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி வடிவமா இருக்கு. முருகப்பெருமான் கையில் இருக்கிறது என்ன வேல்? ஞானவேல். அறிவு எப்படி? அருமை அருமை. ஞானவேல் எப்படி கூர்மையாகவும் அகண்டும் ஆழ்ந்து இருக்குதோ, அது போல நம்மளுடைய அறிவும் ஞானமும் அகண்டும் ஆழ்ந்தும் ஞானமும் அதிகமா இருக்குன்னு சொல்றதுதான் இங்க ஞானவேல். அப்ப முருகன் கையில இருக்கிறது கொலை கருவி அல்ல, அது நமக்கு ஞானத்தை. ஏன்னா ஞானம் இருந்ததுன்னா நம்ம எந்த கடினமான சூழல இருந்தும் நம்ம வந்துடலான்றதுக்கு சொல்வதுதான் இந்த ஒரு நிலைப்பாடு. அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது மீனாட்சி. அன்னை மீனாட்சி யாரு? கரெக்டா சொல்லுங்க.
சிவத்தினுடைய கருணை. அன்பு. அருமை. சிவபெருமானுடைய கருணையினுடைய வடிவம் தான் அன்னை மீனாட்சி. நாங்க எல்லாருக்கும் அன்னை மீனாட்சி டாஸ் கொடுத்திருந்தோம். சில பேர் செஞ்சிருந்தாங்க. நீங்க எல்லாரும் போட்டோ மீனாட்சி மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி நாங்க யூடியூப்ல ஏற்றிடுவோம். நீங்க எப்பயும் உங்க போட்டோஸை யூடியூப்ல பாத்துக்கலாம். அதனால உங்க எல்லாருடைய போட்டோஸும் முடிஞ்சதுன்னா மீனாட்சி மாதிரி நீங்க வந்து பெண்கள் மீனாட்சி மாதிரியும் ஆண்கள் வந்து முருகர் மாதிரியும் நீங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு 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 டாஸ்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்க செய்யுங்க. சரிங்களா? இப்ப மீனாட்சியை பார்த்தாச்சு. அன்னை பராசக்தியும் மீனாட்சியும் ஒண்ணுதான். இது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தலையில வெள்ளை கலர்ல வருது, அது பேர் என்னது? கங்கை. கங்கை எதுக்காக இருக்கு? கங்கை எதுக்காக இருக்கு? கங்கை எதுக்காக இருக்கு? உயிர்களை தூய்மை செய்வதற்கு. உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, கங்கை எதுக்காக இருக்கு? உயிர்களை தூய்மை செய்வதற்காக கங்கை இருக்கிறது. சரி. சாமி தலையில ஒரு பிறை இருக்கு இல்லையா? பிறை. இந்த தெரிந்த பிறை, இந்த பிறை இருக்கு இல்லையா? பிறை தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நான் காட்டுறேன்ல, தெரியுதுங்களா? சிவம் நம்மை காக்கும். இது எது சொல்லுது? சிவம் நம்மை காக்கும். காதுல என்ன போட்டிருக்காரு? ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் சாமி தலையில இந்த முடி இருக்கு இல்லையா? அந்த முடி ஜடாமுடி. ஜடாமுடி எதை காட்டுகின்றது? எதை சொல்லுது? நமக்கு ஜடாமுடி அருமை அருமை. அண்ட சராசரமும் அவனுள். எல்லாரும் சொல்லுங்க, ஜடாமுடி எதை சொல்லுகின்றது? அண்ட சராசரமும். அருமை அருமை அருமை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெருமாளோட நெற்றிக்கண் என்ன சொல்லுது? அவன் ஞான வடிவினன் என்று சொல்லுது. பெருமாளோட நெற்றிக்கண் என்ன சொல்லுது? அவன் ஞான வடிவினன். அவன் ஞான வடிவினன் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம முக்கியமா இன்னொன்னு, இன்னைக்கு 2 விஷயம் பார்க்க போறோம். 2 கதை பார்க்க போறோம். சூப்பர் கதை பார்க்க போறோம். எல்லாருக்கும் கதை கேட்க ஆசையா இருக்கா? ஆசையா இருக்கு எல்லாத்துக்கும்? இருக்கா? நல்லதுங்க சுவாமி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, பெருமான் கழுத்தை பாருங்க. அவன் கழுத்துல ஒரு நீல கடல் தெரியுதா? சிவபெருமான் கழுத்து நான் காட்டுறேன் பாருங்க. அங்க நீல கடல் ஒண்ணு தெரியுதா? அது நீலகண்டன் பேரு. பெருமானுக்கு என்ன பேரு? நீலகண்டன். கண்டம். கழுத்துனா கண்டம். கழுத்து இருக்கு இல்லையா? கழுத்துக்கு பேரு கண்டம்னு பேரு. அது ப்ளூ கலருக்கு என்ன தமிழ்ல? நீலம்னு அர்த்தம். அப்போ பெருமானுடைய கழுத்துக்கு பேர் அது நீலகண்டம்னு பேரு. எல்லாரும் சொல்லுங்க, நீலகண்டன். 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 அவன் பேர் என்னது? நீலகண்டன். ஏன்? கழுத்துல ப்ளூ கலரா இருக்கு, அதனால அவனுக்கு பேர் நீலகண்டன் இருக்கு. சரிங்களா? நீலகண்டன் இருக்கு. இப்போ நாம வந்து பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப பெருமானுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாரையும் நான் பார்க்கணும். அதுக்காக குழந்தைங்க எல்லாரும் உங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாரும் உங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிவபெருமானுக்கு கங்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அது உயிர்களை தூய்மை செய்வதற்கு. அவனுடைய நெற்றிக்கண் எதை சொல்லுதுன்னா, அவன் ஞான வடிவினன் அப்படின்னு சொல்லுது. அவன் காதுல தோடும் ஒரு காதுல குழையும் இருக்கு இல்லையா? அது எது சொல்லுதுன்னா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவனுடைய ஜடாமுடி இருக்கு இல்லையா? பெருமானுக்கு ஜடாமுடி அது அண்ட சராசரமும் அவனுக்குள்ள அடக்கும். அண்ட சராசரம்னு என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பாருங்க. அண்ட சராசரம்னு என்னது? கேலக்சி. அண்ட சராசரம்ல நிறைய பிளானட்ஸ் இருக்குல்ல. என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு? நெப்டியூன் இருக்கு, ப்ளூட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வீனஸ் இருக்கு, மார்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? எல்லாரும் இருக்கா? தன்யஸ்ரீ எனக்கு என்ன தெரியல. தன்யஸ்ரீ ராமச்சந்திரன் ஐயா தெரியல. அவங்களும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிட்டு பேசுங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சர்வேஸ் ஐயா தர்றாங்க. எனக்கு தன்யஸ்ரீ அம்மா தெரியல. தன்யஸ்ரீ அவங்களுக்கு சரி. பூமிகா அம்மா அவங்க எல்லாருமே சரி. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செய்தி ஒண்ணு செஞ்சுக்கலாமா? குழந்தைங்க எல்லாரும் சாமி வழிபாடு செய்யும் போது
நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் திருநீர் எடுத்து முழு திருநீர் நெத்தியில கொஞ்சமாச்சும் திருநீர் வைக்கணும். எல்லாரும் திருநீர் இல்லாதவங்க போய் வச்சுட்டு வந்துடலாமா? திருநீர் இருக்கிறவங்க கொஞ்சம் போய் பக்கத்துல போயிட்டு திருநீர் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நெற்றியில திருநீர் வைங்க. எல்லாரும் திருநீர் வைக்கலாமா? அழகா வச்சிருக்காங்க. எனக்கு திவ்யா அம்மா அழகா வச்சிருக்காங்க. சாம்சரண் ஐயா ரொம்ப சிறப்பு. அப்புறம் விபு ஐயா, சர்வேஷ் ஐயா, கிருத்திகா அம்மா எல்லாரும் வச்சிருக்காங்க திருநீர். ரொம்ப திருநீர் கொஞ்சம் நிறையவே பூசலாம். நம்ம வீட்டுல தானே இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம திருநீர் முழு திருநீரா பூசினா இன்னும் அழகா, இன்னும் அழகா. அருண்குமார் ஐடியில இருக்கிற அம்மா வந்துட்டாங்க, திருநீர் அழகா பூசிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் அழகா திருநீர் முழு திருநீரா நம்ம பூசுறதுனால நமக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். சந்தோஷ்குமார் ஐயா ஐடியில இருக்க அம்மா, ஜீவிதா ஐடியில இருக்கக்கூடிய பாப்பாஸ் எல்லாருமே நல்லா பார்க்க முடியும். அருமை அருமை. உங்க எல்லாரையும் பார்க்கலாம். அருமை அருமை, அழகா இருக்கு திருநீர். திருநீரை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப சர்மிளா அம்மா ஐடியில இருக்கிற பாப்பா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே திருநீர் பூசிருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கங்கை சாமி தலையில இருக்க கங்கைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லா உயிர்களையும் தூய்மைப்படுத்துவதற்கு. சாமி நெற்றியில் இருக்கக்கூடிய கண் என்னன்னா, அவன் ஞான வடிவினன் சொல்வதற்கு. அவன் காதுல இருக்கக்கூடிய ஒரு காதுல குலையும் தோடும் வச்சிருக்கிறது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்வதற்கு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஜடாமுடி அண்ட சராசரம்னா என்ன அர்த்தம்னா, பிளானட்ஸ், நிறைய பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? எல்லா பிளானட்ஸும் யாருக்குள்ளதான் இருக்கு? சிவபெருமானுடைய சடாமுடிக்குள்ளேயே இருக்கு. அதுதான் இப்ப பிளானட்ஸ் எப்படி போய்கிட்டே இருக்கா? எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு? நிறைய ஸ்டார்ஸ் இருக்கா? நிறைய ஸ்டார் என்ன முடியுமா? அது போல நம்ம தலையில எத்தனை முடி இருக்கு? என்ன முடியுமா? முடியாது இல்லையா? நிறைய முடி கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி சிவபெருமானுடைய முடி, தடாமுடி, நம்ம சண்ட சராசரம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் குறிக்குது. சரியா? இதுதான் அர்த்தம். அப்ப சிவபெருமானுடைய வடிவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீலகண்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நீலகண்டம் பெருமானுடைய கழுத்து, சிவபெருமானுடைய கழுத்து ஏன் நீல கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதை நம்ம பார்க்கலாமா? அந்த கதையை பார்க்கலாம். ஒரு காலத்துல இங்க பாருங்க, நான் பிரசன்ட் பண்றேன். கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். பிடிக்குதுங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். நான் அதை பிரசன்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. வந்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? பார்க்க முடியுதுங்களா? ரைட் ரைட். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் யார் இருக்கான்னா பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த பாம்பு இருக்கு, நடுவுல ஒரு பாம்பு வச்சிருக்காங்க. ஒரு மலை இருக்கு, மலை இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு. இது ஒரு கடல். இந்த கடல் வந்து பால் கடல்னு பேரு. இந்த கடல் பேர் என்ன? பார்க்கடல். சொல்லுங்க, பால் கடல். நல்லா கடைஞ்சோம்னா, பாலை கடைஞ்சா என்ன கிடைக்கும்? நார்மலா வீட்டுல இருக்கிற பாலை கடைஞ்சா என்ன கிடைக்கும்? அதுல வெண்ணெய் கிடைக்குமா? கிடைக்கும். பாலை கடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கும். பார்க்கடல் இருக்கு இல்லையா? பெரிய பார்க்கடல். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பெரிய பார்க்கடலை கடைஞ்சா என்ன கிடைக்கும்னா அமிர்தம்னு ஒரு பொருள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, அமிர்தம்னு ஒரு பொருள். அமிர்தம். அந்த அமிர்தம்னா என்ன எதுக்காகன்னா, அந்த அமிர்தம் எதுக்காக இருக்குன்னா, அதை சாப்பிட்டா யாருமே சாகவே மாட்டாங்களாம். அதை சாப்பிட்டா யாருமே சாகவே மாட்டாங்களாம். அதுதான் அந்த அமிர்தத்துடைய விஷயம். பால் கடலை கடைஞ்சா என்ன கிடைக்கும்னா அமிர்தம் கிடைக்கும். அந்த சாப்பிட்டா யாரும் அதனால என்ன நினைச்சாங்க, இங்க இந்த பக்கம் இருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு? நான் காட்டுறேன், ஆரம்பமா காட்டுறது. இவங்க எல்லாம் யாருன்னா தேவர்கள். இவங்க எல்லாம் யாரு? தேவர்கள். இவங்க எல்லாம் யாரு? இந்த பக்கம் இருக்காங்கல்ல, கவனிங்க. இந்த பக்கம் இருக்காங்கல்ல, அசுரர்கள். அசுரர்கள். இவங்க எல்லாம் தேவர்கள், இவங்க எல்லாம் அசுரர்கள். இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, நாம பார்க்கடலை கடைஞ்சு அதுல வருகின்ற அமிர்தத்தை நம்ம குடிச்சோம்னா நாம எப்படி இருப்போம்? சாகாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்க்கடலை கடையலான்னு நான் என்ன பண்ணாங்க, முடிவு செஞ்சாங்களாம். அப்போ ஒரு பெரிய மலை, இந்த இருக்கு தெரியுதா மலை? இந்த மலை தெரியுதா? நான் யாரும் மாதிரி காட்டுறேன். பெரிய மலைய மத்து மாதிரி வச்சாங்களாம். அதுல கயிறு கடையணும்னா என்ன வேணும்?
மத்தும் கயிறும் வேணும் இல்ல, அதனால மத்து ஒரு பெரிய மலை வச்சாங்களாம். இங்க வந்து ஒரு பெரிய நாகம், இந்த மேருமலைன்னு ஒரு மலை, இந்த மலைக்கு பேரு மேருமலை. இந்த பாம்புக்கு பேரு வாசுகி. இந்த பாம்பு பேர் என்னது? வாசுகி. வாசுகின்ற பாம்பை வச்சு சுத்தி அந்த மேரு அப்படிங்கிற மலைய வச்சு 2 பக்கம், இந்த தலைப்பக்கம் யார் பிடிச்சிருக்கா? பாம்போட தலைப்பக்கம் யார் பிடிச்சிருக்கா? பாம்போட வால் பக்கம் யார் பிடிச்சிருக்கா? தேவர்கள். 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் கடையிறாங்களா. கடையிறப்போ என்ன ஆகுது? இத கடைய செஞ்சாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் தேவர்கள் இழுக்கிறாங்க, அந்த பக்கம் அசுரர்கள் இழுக்கிறாங்க. அப்ப மலை என்ன பண்ணும்? இந்த பக்கம் உருளுமா? அந்த மலை உருள்றப்போ அந்த பால் கடலே என்ன ஆகுச்சான்? அப்படியே கடைஞ்சிச்சான். கடையிறப்போ நிறைய பொருட்கள் எல்லாம் வந்துச்சான். அது என்னென்ன பொருள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பார்க்கடல். பார்க்கடல்ல அந்த பொருள், அந்த மலை கீழே விழுகாம இருக்கிறதுக்காக யார் என்ன பண்ணாங்க தெரியுதா? இது வந்து விஷ்ணுனா திருமால். இந்த பெருமாள் வந்து என்ன பண்ணாராம்? ஆமையா மாறி அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சுக்கிட்டாராம். ஏன்னா விழுந்துரும்ல. இப்ப வெறுமனே வச்சு கடைஞ்சோன்னா என்ன பண்ணும்? ஆமை ஓடு எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு ஆமை ஓடு எப்படி இருக்கும்? ஆமை ஓடு குறைன்னு இருக்குமா? அந்த கல்லு மேல வச்சு கடைஞ்சோன்னா அது விழுகாது இல்ல, மேல இருக்கிற மலை. இந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுக்காக கீழே யாரு வந்துட்டாலும் நம்மளுடைய திருமால் வந்து ஆமை அவதாரமா, அது பேர் கூர்ம அவதாரம். சொல்லுங்க எல்லாரும். கூர்மம்னா ஆமை. கூர்மம்னா ஆமை. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த மலை கீழே உழுகாம இருக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த இவர் இருக்காரு இல்லையா, நம்ம அந்த விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவரு ஆமையாக வடிவம் எடுத்து அவர் அந்த மலையை ஹோல்டு பண்ணி பிடிச்சுக்கிட்டார். இந்த பக்கம் யார் இருக்கா பாருங்க, தலைப்பக்கம் யார் இருக்கா? வாழ்பக்கம் யார் இருக்கா? இவங்க 2 பேரும் இழுத்து கடைஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். இங்க கவனிங்க எல்லாரும், ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பக்கமும் எதுக்காக கடையிறாங்க? அமிர்தம்னு ஒரு பொருள் வரணும்ன்றதுக்காக கடையிறாங்க. என்ன கடையிறாங்க? அமிர்தம் அப்படின்னு ஒரு பொருள் வரணும். வெரி குட். அமிர்தம். அமிர்தத்தோட சிறப்பு என்ன? எதுக்காக அமிர்தம் வேணும்? ஆமா, அமிர்தம் எதுக்காகன்னா நம்ம சாகாம இருக்கணும்ன்றதுக்காக அமிர்தம் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப அமிர்தத்தை 2 பேரும் கடைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, கடையிறப்ப அமிர்தம் வரல. என்ன வந்தது அப்படின்னா, அது எடுத்த உடனே விஷம் தான் முதல்ல வந்துச்சு. என்ன பண்ணுச்சு? முதல்ல நீங்க தயிர் கடையிறப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும்? எடுத்த உடனே வெண்ணெய் வராது, கொஞ்சம் போல அழுக்கா வருமா? பால் அந்த மோர்ல உள்ள அழுக்கா வரும். அந்த அழுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எடுத்து வெளியில வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கடைவாங்க. அப்புறம் கொஞ்சம் அழுக்கு வரும். அப்ப அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? வெண்ணெய் வரும். அது போல பாலை கடையிறப்போ என்ன வந்துச்சா? முதல்ல எடுத்த உடனே விஷம் தான் வந்துச்சான். விஷம் வந்துச்சு இல்லையா? அந்த விஷத்துக்கு தமிழ் என்ன பேருன்னா ஆழம்னு பேரு. என்ன பேரு விஷத்துக்கு தமிழ்? என்ன பேரு? ஆழம். சொல்லுங்க. அந்த விஷத்துக்கு தமிழ்ல என்ன பேருன்னா ஆழம்னு பேரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிங்க எல்லாரும், முக்கியமான பாயிண்ட். இப்போ ஆழம் வந்து, இப்போ இது என்ன எதுக்காக கடையிறாங்க? அமிர்தம் வரணும்னு கடையிறாங்க. ஆனா என்ன வந்துருச்சு? ஆழம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த பாம்பு கழுத்தை பிடிச்சு அமுக்குறாங்களா? எல்லாம் கவனிங்க பாருங்க, தெரியுதா? பாம்பு கழுத்தை பிடிச்சு அமுக்குறாங்களா? அப்ப அது வாயில இருந்து கொஞ்சம் விஷம் வந்துருச்சு. ஏற்கனவே இங்க ஒரு விஷம் வந்துருச்சா? அதுக்கப்புறம் இந்த பாம்போட வாயில இருந்து ஒரு விஷம் வந்துருச்சா? இது ஒரு ஆழமா, அது ஒரு ஆழமா, 2 ஆழமும் சேர்த்து என்னது? ஆளாளமா ஆயிடுச்சு. அது பேர் என்னது? ஆளாளம். ஆளாளம். என்ன விஷம்? பார்க்கடல்ல வந்த விஷம். அதே சமயத்துல இந்த பாம்போட வாயிலையும் ஒரு விஷம் வந்துருச்சு. 2ம் கலந்து என்ன ஆயிடுச்சு? ஆளாளம் என்ற விஷமா வந்துருச்சு. அதோட பெரிய விஷமா ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு தெரியுமா? எல்லாம் கவனிங்க பாருங்க. இப்ப என்னாச்சுன்னா, இந்த விஷம் யாரெல்லாம் இங்க இழுத்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களை விரட்டுது. அவங்கள கொல்றதுக்காக விரட்டுது. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் துண்டக்காளான் துணியக்காளான் எல்லாத்தையும் கீழே போட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. திடுன்னு எல்லாரும் இப்ப விஷம் என்ன பண்ணுது? விரட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க தானே அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதனால அந்த விஷம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விரட்டிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் கீழே போட்டுட்டு
ஏன்னா நம்மள விஷம் வரட்டுனா நம்ம மேல பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், இறந்து போயிடுவோம்ல. அதனால அதுக்கு பயந்துகிட்டு இப்ப எது விரட்டிட்டு வருது, ஆளாளம் விரட்டிட்டு வருது. இப்ப என்ன பண்ணுது, ஆளாளம் விரட்டிட்டு வருது. யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறாங்க. நல்லா ஆளாளம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஆளாளம் விரட்டிட்டு வந்து யோசிக்கிறாங்க, இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு யாரு வரலன்னு பாக்காங்க. இந்த இடத்துக்கு யார் வரல, எல்லாரும் வந்திருக்கோம், ஆனா ஒருத்தர் மட்டும் வரல. யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும் வரல. சிவபெருமானால மட்டும்தான் இந்த விஷத்தை சிவபெருமானால மட்டும்தான் இந்த விஷத்தை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய், ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களை விஷம் தரத்திட்டு வருது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சிவபெருமானுடைய காலில் எல்லாரும் விழுறாங்க. சிவபெருமான் யாரு, கருணை வடிவானவன். அவன் யாருக்கும் நோ சொல்லவே மாட்டான். அவன் என்ன சொன்னான், சரி நானே உங்களை காப்பாத்திக்கிறேன், என்னப்பா பண்ணணும் அப்படின்னு. அந்த விஷத்தை நீங்களே வச்சு எடுத்துடுங்க சாமி, எப்படியாச்சும் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷத்தை சிவபெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு பொங்கலை எடுத்து அப்படியே அந்த விஷம் ப்ளூ கலரா தெரியுதா, ப்ளூ கலரா தெரியுதா, சங்குல ப்ளூ கலரா தெரியுதா, அதான் விஷம். அந்த விஷம் ஆளாளம்ன்ற விஷத்தை என்ன பண்றாரு, அப்படியே அவரே குடிச்சிடுறாரு. சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த ஓடி விரட்டிட்டு வந்த விஷத்தை அவரே குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, குடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமானுடைய கழுத்து என்ன ஆயிடுச்சு, ப்ளூ கலரா மாறிடுச்சு. அதுக்கு பேருதான் நீலகண்டன். அதுக்கு பேரு என்னது, நீலகண்டன். ஏன் நீலகண்டம் ஆச்சு, ஏன் நீலகண்டம் ஆச்சு சொல்லுங்க, ஏன் சிவபெருமான் நீலகண்டம் ஆச்சு? ஆளாளத்தை குடிச்சிட்டாரு இல்லையா, ஆளாளத்தை குடிச்சிட்டாரு இல்லையா. எதுக்காக ஆளாளம் குடிச்சாரு, தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாத்துறதுக்காக சுவாமி என்ன பண்றாரு, சிவபெருமான் தானே விஷத்தை குடிச்சிட்டாரு. ஏன்னா அவங்கள காப்பாத்தணும் இல்ல, அதனால அவரே குடிச்சிட்டாரு. அவர் குடிச்ச உடனே அவர் கழுத்து என்ன ஆயிடுச்சு, நீலகண்டமா மாறிடுச்சு. ஆனா யாரு சாகல, சிவபெருமான் சாகல. ஏன், அவர் தான் எல்லாத்துக்கும் இறைவன் அப்படிங்கறதுனால அந்த விஷம் அவரை ஒன்னும் பண்ணல. அவர் கழுத்து மட்டும் என்ன ஆயிடுச்சு, நீளமா மாறிடுச்சு. இதுக்கு பேருதான் நீலகண்டன் பேரு, நீலகண்டன் பேரு. சரிதா. இதுக்கப்புறம் என்ன நினைக்கணும், வந்தவங்க என்ன நினைக்கணும், விஷம் நம்மளை துரத்துச்சு, அந்த விஷத்தை குடிச்சு இவர் நல்லா இவர் சாகாம ஆயிட்டாரு, அப்ப இவர் தானே பெரியவர் நினைக்காம திரும்ப வேணா போயிட்டாங்க. இவங்க போய் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. விஷம் தான் போயிடுச்சு இல்ல, இவங்களுக்கு என்ன வேணும், அமிர்தம் வேணும் இல்ல, அமிர்தம் வேணும்ன்றக்காக திரும்பவும் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தம் வந்துருச்சு. அமிர்தத்துக்கு அப்புறம் என்ன வந்ததுன்னா, பேரை பாருங்க, ஒரு வெள்ளையான தெரியுதா, ஒரு வெள்ளையான, இது பேர் ஐராவதம். இது பேர் என்னது, ஐராவதம். ஐராவதம்ன்ற வெள்ளையான வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா, இங்க பாத்தீங்களா தெரியுதா, இங்க ஒரு மரம் தெரியுதா, மரம் மாதிரி தெரியுதா, ஒரு மரம் மாதிரி இருக்கா தெரியுதா, அந்த மரத்துக்கு பேரு கற்பக மரம். அந்த மரத்துக்கு பேர் என்னது, கற்பக மரம். அதுக்கப்புறம் இங்க தெரியுதா, அப்புறம் யார் வந்தாங்கன்னா மகாலட்சுமி வந்தா. இந்த பக்கத்துல கையை காட்டுறேன்னா தெரியுதா, இந்த ஆரோ மார்க் தெரியுதா, என் ஆரோ மார்க் தெரியுதா, மகாலட்சுமி வந்தா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஒரு மாடு மாதிரி இருக்கா, ஆனா முகம் பாருங்க ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதா, மாடு மாதிரி இருக்கு, மயில் ரெக்க இருக்கு, தோகை இருக்கு, முகம் பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதா. இதுக்கு பேரு காமதேனு. அப்புறம் இங்க பாருங்க யூனிகான் நம்ம பாத்துருக்கோம்ல, யூனிகான் தெரியுதா, இங்க பாருங்க யூனிகான் பாருங்க எப்படி இருக்கு, ரெக்க இருக்கு, தலையில கொம்பு இருக்கும். இதுக்கு பேரு யூனிகான் வந்துச்சு. அப்ப யூனிகான் வந்துச்சு, காமதேனு வந்துச்சு, மகாலட்சுமி வந்தாங்க, அதுக்கப்புறம் கற்பக மரம் வந்தது, அப்புறம் வெள்ளையான வந்துச்சு. சரிங்க, வெள்ளையானைக்கு இன்னொரு பேர் ஐராவதம். எப்ப வந்துச்சு இதெல்லாம், எப்ப வந்துச்சு, பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்ததுக்கு அப்புறம், இந்த அமிர்தம், இந்த ஒரு பானை தெரியுதா, இங்க பானை தெரியுதா, அந்த பானையில தான் அமிர்தம் வந்துருச்சு. வந்த அமிர்தத்தை பானையில அள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா ஒரு வெள்ளையான, அது பேர் ஐராவதம். இன்னொரு இந்த மரம் பேரு கற்பக விருட்சம், கற்பக மரம். இது மகாலட்சுமி. அப்புறம் இது என்னது, இது என்ன சாமி, காமதேனு. இது யாரு, எல்லாத்துக்கும் பிடிக்குமா, யூனிகான் எப்ப வந்துச்சுன்னா பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுக்கிறப்போ வந்துருச்சு.
அப்புறம் இந்த அமிர்தத்தை எல்லாரும் குடிச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சரியா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சிவபெருமான் இவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக அவரே விஷத்தை ஆளாளத்தை உண்டு நீலகண்டனாக காட்சி தர்றாரு. சிவபெருமான் என்ன பண்றாரு? ஆளாளம் உண்டு நீலகண்டனாக காட்சி தர்றாரு. இப்போ முக்கியமா கவனிங்க, எல்லாரும் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். புரியுதா? இப்ப என்னன்னா, இந்த அசுரர்கள் யார் தெரியுமா? அதுதான் நம்ம கெட்ட எண்ணம். நமக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கா? இந்த தேவர்கள் இருக்காங்களா, அது யாருன்னா நம்ம கிட்ட இருக்க நல்ல எண்ணம். இந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் நமக்குள்ள மோதி 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 என்ன பண்ணும்னா, நமக்கு ரொம்ப அதிகமான நல்லதை கொடுக்கறதுக்கு பதிலா விஷத்தை நம்ம மனசுல கெட்ட விஷத்தை உருவாக்கிடும். அந்த கெட்ட விஷத்தை உருவானா கூட அதை யார் எடுத்து சாப்பிட்டுருவா? சிவபெருமான் சாப்பிட்டு நம்மளை காப்பாத்துவாரு. வேற ஒண்ணு இதுக்கு அதான் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நம்ம மனசுல இருக்கிற கெட்ட மனசும் நல்ல மனசும் போட்டு நம்ம மனசை கடகடன்னு கடைஞ்சாலும் அதுல வருகின்ற அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கறது தான் இந்த கதையோட அர்த்தம். கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம். இப்ப எல்லா கதைக்கும் ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல, அதான். இப்ப இந்த கதை நான் திரும்ப சொல்லட்டுமா? இந்த கதை என்னன்னா, முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல தேவர்களும் அசுரர்களும் நாம ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக, அமிர்தம் வேணும்னு சொல்றதுக்காக பார்க்கடலை கரையிறாங்க. அந்த பார்க்கடலை கடையிறப்போ மேல இருக்கக்கூடிய மலை, இந்த மலை பேரு மேருமலை, இந்த பாம்பு பேரு வாசுகி பாம்பு. இத தலைப்பக்கம் தேவர்களும், வால் பக்கம் மன்னிக்கணும், தலைப்பக்கம் அசுரர்களும், வால் பக்கம் தேவர்களும் கடைகிறாங்க. கடைகிறப்போ என்ன வரணும்? அமிர்தம் வரணும். ஆனா என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? அந்த விஷத்துக்கு பேரு அந்த விஷத்துக்கு பேரு ஆலம்னு பேரு. அந்த விஷத்துக்கு பேரு ஆலம்னு பேரு. ஆனா அந்த வாசுகி பாம்போட வாயில இருந்து ஒரு விஷம் வந்துருச்சா? ரெண்டு விஷமும் சேர்ந்தது அது பேர் என்னது? ஆலாலம் அப்படிங்கிற விஷம். ஆலகாலம், ஆலாலம். அந்த ஆலாலம்ன்ற விஷம் என்ன பண்ணிடுச்சு? இப்ப என்ன பண்ணுது? அது என்ன செஞ்சிருச்சு? இவங்க எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்த ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாம் சிவபெருமான் ஓடி போனாங்க. ஆமா, எல்லாரும் போய் சிவபெருமான் போய் ஹெல்ப் கேட்டாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு? அந்த விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சிவபெருமான அதுக்கு பேர் என்ன? நீலகண்டன். அதனாலதான் சிவபெருமான அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அசுரர்கள்? திரும்பவும் போய் அப்ப என்ன கிடைச்சது? அமிர்தம் கிடைச்சது. அமிர்தத்துக்கு அப்புறம் என்ன கிடைச்சது? வெள்ளையான கிடைச்சது, கற்பக மரம் யூனிகானுக்கு பேர் என்னன்னா சிந்தாமணின்னு பேர். யூனிகானுக்கு பேர் என்னது? சிந்தாமணி. சிந்தாமணினா யூனிகான். சிந்தாமணினா யூனிகான். சிந்தாமணி கிடைச்சது. அப்ப சிந்தாமணி கிடைச்சது, அப்புறம் காமதேனு கிடைச்சது, இதெல்லாம் கிடைச்சது. ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்ச நாள்ல செத்துட்டாங்க. ஆனா யாரு மட்டும் சாகல? இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டும் சாகல. என்னன்னா சிவபெருமான். அப்போ ஒரு விஷயம் இதுல என்ன தெரியுது? நம்ம மனசுல கெட்ட மனசும் நல்ல மனசும் இழுக்கும். அப்போ நம்ம மனசுல கெட்ட விஷயங்கள் விஷம் மாதிரி ஏதாவது தோன்றுச்சுன்னா அந்த சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டு நம்மள காப்பாத்துவாரு. அதுதான் இந்த கதைக்கு என்ன இருக்கு அர்த்தம். இப்போ சிவபெருமானுக்கு என்ன பேர் இருக்குன்னா நீலகண்டன் பேர் இருக்கு. சொல்லுவோமா? நீலகண்டா, நீலகண்டா போற்றி. சொல்லுங்க. நீலகண்டா போற்றி. நீலகண்டா போற்றி. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன பாருங்க. இப்ப எல்லாரும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டோமா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? மாமா பாரு உன்னைய பார்க்க. சரி சரி சரி. எனக்கு என்னாச்சு தாங்களே எல்லாரும் இப்போ நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சிவபெருமான் கழுத்து ஏன் நீளமா இருக்கு? சிவபெருமான் தலையில கங்கை எதுக்காக இருக்குன்னா உயிர்களை
தூய்மைப்படுத்துவதற்காக. சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் எதுக்குன்னா அவன் ஞான வடிவினன் அப்படின்றதுக்காக. சிவபெருமான் காதுல தோடும் குலையும் எதுக்கு இருக்குன்னா அவனுக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்காக. சிவபெருமானுடைய சடாமுடி எதுக்கு இருக்குன்னா அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம் என்பதற்காக. சிவபெருமான் கழுத்து நீலகண்டம் எதுக்கு இருக்குன்னா அவன் நம்மளுடைய வினைகளை தீர்ப்பான் அப்படின்னு சொல்றான். சிவபெருமான் எதுக்காக இருக்கா? அவன் நம்மளுடைய வினைகளை தீர்ப்பான். சொல்லுங்க எல்லாரும், வினைகளை தீர்ப்பான். சிவபெருமான கழுத்து சரியா? நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. என்ன நிகழ்ச்சி? நம்ம நாட்டில் நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. யாராவது கரெக்டா சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றாங்க? அயோத்தியில ராமர் கோவில் கட்ட போறாங்க. எல்லாரும் பாப்பாவை கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் பாப்பாவை கிளாப் பண்ணுங்க. கிளாப் சிம்பல் போடுங்க. எல்லாரும் கிளாப் சிம்பல். அருமை அருமை. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா அயோத்தியில ராமருக்கு கோவில் பல காலமா கஷ்டப்பட்டு கோவில் எழுப்ப போறாங்க. முதல்ல அங்க கோவில் இருந்துச்சு. அத பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோவில் அடிச்சுட்டாங்க. பல 500 வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் கண்ட போறாங்க. அப்ப நாளைக்கு ராமரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை பார்க்கலாமா? ராமர் யார்? ஒரு நிமிஷம் நான் பிரசன்ட் பண்றேன், கவனிங்க. இதோட முடிக்க போறோம், கொஞ்சம் முடிக்க போறோம். சீதையோட கணவர். ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராமர் அது நம்ம காட்டுல போயிட்டு 14 வருஷம் இருந்து அவர் ரொம்ப நல்ல கேரக்டர்ல வாழ்ந்தாரு. அவங்களுக்கு சீதை, அப்புறம் அனுமார், லக்ஷ்மணன் அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம், என்ன வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சாமி. நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனிங்க. ஷேரிங் தெரியுதா எல்லாருக்கும்? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல இல்ல, வரும். வெயிட் பண்ண. இது யாரு? நீலகண்டன். 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 இப்போ இவர் யாருன்னா, இவர் யாரு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ராவணனை வில்ல வச்சு ராவணனை என்ன பண்றாரு? கொல்றாரு. ராவணன் ஏன் கொல்றாரு? ராவணன் தப்பு பண்ணா. என்ன பண்ணா? ராவணன் எல்லாரையும் துன்புறுத்தினா. சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அது மாதிரி நிறைய தவறுகள் பண்ணனால ராவணனை நம்ம ராமர் என்ன பண்றாரு? அழிக்கிறார். எது மூலமா? தன்னுடைய வில்லு அம்பு மூலமா அழிக்கிறார். தெரியுதா உங்களுக்கு? பாக்குற தெரியுதா? ராமர் ரகுபதி ராகவ ராஜா ராம் சீத பாவன ராமரை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. ராமன் பாடுவாங்க. சீதாராம் 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 அப்படின்னு நம்ம எல்லாரும் ராமரை புகழ்ந்து பாடினாங்க. ஆனாலும் ராமர் என்ன பண்ணாருன்னா, இப்போ ராவணன் சிறந்த சிவபக்தன், அவனை போய் நம்ம கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணாரு? ராமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? பூஜை பண்ணிட்டு இருக்காரா? எல்லாரும் பாருங்க. ராமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிவனுக்கு பூஜை. ஏன் சிவனுக்கு பூஜை பண்ணாருன்னா, இங்க கவனிங்க எல்லாரும், முக்கியமா எல்லாம் மியூட் பண்ணுங்க. ஏன் சிவனுக்கு பூஜை பண்ணாருன்னா, யார கொண்டுட்டாரு? ஒரு உயிரை கொண்டுட்டாரு. சொன்னது தப்பு தானே? என்னதான் தவறு செஞ்சுட்டாலும் அவங்க கொல்லக்கூடாதுல்ல. அந்த கொன்னது தப்புன்றதுக்காக ராமர் என்ன பண்ணாருன்னா, இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி சிவபூசை பண்ணாரு. சிவபூசை பண்ணா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது சரியாயிடும் அப்படின்னு ராமர் நினைச்சு சிவபூசை பண்ண. எங்க பண்ணாருன்னா ராமேஸ்வரத்தை பண்ணாரு. ராமன் ஈஸ்வரன் வழிபட்டனால அந்த இடத்துக்கு பேர் என்னது? ராமேஸ்வரம். ராமர் யார வழிபட்டாரு? ஈஸ்வரனை வழிபட்டனால அந்த இடத்துக்கு பேர் என்ன? ராமேஸ்வரம். சொல்லுங்க எல்லாரும்.
ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். இங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு, சிவபெருமானுக்கு பேரு ராமேஸ்வரன் பேரு, ராமேஸ்வரா. அப்போ ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ சிவாய, ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய, ஓம் நம சிவாய நம சிவாய, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. எல்லாரும் பாடுவோம், ராமேஸ்வரா பாடுவோமா? பாடுவோமா? பாடுங்க. ராமேஸ்வரா சிவ 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 நம சிவ சிவாய, ஹர எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம், அங்கெல்லாம் மீட் பண்ணிக்கலாம். இங்க கவனிங்க. நீலகண்டா சிவ நீலகண்டா, சொல்லுங்க. நீலகண்டா சிவ நீலகண்டா, ஹர ஹர நீலகண்டா சிவ நீலகண்டா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. பாடுங்க. நீலகண்டா சிவ நீலகண்டா, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிக்கிறீங்களா? எல்லா குழந்தைகளும் மியூட் பண்ணிக்கோங்க. அழகு அழகு அழகு. இப்ப எல்லாரும் திரும்ப ஒரு ஃபாஸ்டா ரீகேப் என்ன பண்றோம்? இன்னைக்கு சிவபெருமானுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா பார்த்திருக்கோம். என்னன்னா, முதல்ல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும்ன்றதுக்காக கடைஞ்சாங்க. அது கடைஞ்சிறப்போ விஷம் வந்துருச்சு. விஷத்தோட சேர்ந்து வாசுகி பாம்போட விஷமும் சேர்ந்து ஆளாளமா மாறிடுச்சு. அந்த ஆளாளம் கடையிறவங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாரும் போய் சிவனோட திருவடியில போய் வீழ்ந்தாங்க. விழுந்த உடனே சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து தானே அருந்தினாரு. ஆனா அதனால அவருடைய கழுத்து கண்டம் என்ன ஆயிடுச்சு? கண்டம் நீல கலரா மாறிடுச்சு. அதனால அவனுக்கு பேரு நீலகண்டன். அப்ப நீலகண்டன் எதை குறிக்குது அப்படின்னா, நீலகண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய வினைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறாரு அப்படின்னு குறிக்குது. நீலகண்டம் நம்மளுடைய வினைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ராமர் ராவணனை கொன்னாரு. ஏன்னா ராவணன் நிறைய தவறுகள் செய்தான். அதனால ராமர் ராவணனை கொன்ன உடனே, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம் தானே. அதனால நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் பாருங்க, உயிர் கொல்றது பாவம் தானே. அதனால அந்த பாவத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணாரு? ராமேஸ்வரத்துல அவரே ஒரு மணல்ல லிங்கம் செஞ்சு, அந்த லிங்கத்துல என்ன பண்ணாரு? பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி சுவாமியை வழிபாடு சிவபூசை பண்ணாரு. சிவனுக்கு பூஜை பண்ணாரு. அப்போ இந்த ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரம் எதை சொல்லுதுன்னா, பாவங்களை தீர்ப்பவர். அதாவது பாவங்களை தீர்ப்பவர். ராமேஸ்வரம் எதை சொல்லுது? ராமேஸ்வரம் எதை சொல்லுது? பாவம் எல்லாம் சொல்லுங்க. பாவங்களை தீர்ப்பவர். பாவம் என்ன? பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? தப்பு தான். தப்பு பண்ணக்கூடாது இல்ல. தப்பு பண்றது தானே பாவம். தப்பு பண்ணக்கூடாது இல்ல. திருடுறது, பொய் பேசுறது, மத்தவங்க கிட்ட கோபமா நடந்துக்கிறது, அப்புறம் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் அடிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம கடுமையான வார்த்தைகள் சொல்றது, அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் மொபைல்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, எப்ப பார்த்தாலும் வீடியோவே பார்த்துட்டு இருக்கு, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படிலாம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்காது? சிவபெருமானுடைய திருவடி கிடைக்காது. அதனால நம்ம எல்லாரும் ராமேஸ்வரா அப்படின்னு ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்ப ரெண்டு இது இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். பிரேமாம்மா, சுவாமி மணி எத்தனாத்து சாமி? எனக்கு மணி மட்டும் சொல்லுங்க. 2 மணி ஆயிடுச்சுங்க.
ஆயிடுச்சுங்களா? 2 மணி ஆயிடுச்சு. 2. சரியா, கரெக்டான டைத்துல தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன், முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். என்னன்னா, நீலகண்டா பார்த்திருக்கோம், ரெண்டாவது ராமேஸ்வரா பார்த்திருக்கோம். அப்போ நீலகண்டா சிவ நீலகண்டா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. அப்புறம் என்ன பார்த்தோம்? ராமேஸ்வரா பார்த்தோமா? ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. இப்போ உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன் என்னன்னா, இப்ப நீங்க எல்லாரும் யார் யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாக்கலாமா? சரி, பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரசன்டேஷன் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, உங்களோட திருவம்பாவை விழால கலந்துகிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட் தயாராயிடுச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்களும் தயாராயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் பரிசு பொருள் கூடிய சீக்கிரத்திலே வரப்போகுது. எல்லாருக்கும் சர்டிபிகேட் வரப்போகுது. சிறப்பு பரிசு பெற்றவங்களுக்கும் சிறப்பு பரிசு வரப்போகுது. அதனால எல்லாரும் காத்துருங்க. கூடிய விரைவில் அவங்க எல்லாருக்கும் சிறப்பு வரும். இப்போ நீங்க அவங்க வீட்டுல அவங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவோம், எல்லார் வீட்டுக்கும் அனுப்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில இருக்கோம்னா சென்னையில பிரேமாமாவுக்கு அனுப்புவோம், அவங்க கிட்ட அந்த பாட்டி கிட்ட எல்லாரும் நீங்க போய் வாங்கிக்கலாம். மதுரையில ஒருத்தவங்க மட்டும் அனுப்புவோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க வீட்டுல அனுப்புவோம், அங்க எல்லாரும் போய் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். தூரமா யாராவது ஒருத்தவங்க இருந்தா மட்டும் அவங்க நேரடியாக அனுப்பிச்சிருவோம். அதனால உங்களுடைய பரிசு பொருட்களும் எல்லாம் தயாராயிடுச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு திருவம்பாவை விழா பரிசு பொருட்கள் எல்லாம் தயாராயிடுச்சு. எல்லாம் கிளாப் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், இப்பதான் நம்ம கேள்வி கேட்க போறோம். சிவபெருமானை பார்த்த உடனே நமக்கு தெரிவது என்ன? கங்கை. கங்கை எதை குறிக்கின்றது? தூய்மையாக உயிர்களை தூய்மையாக வைக்கிறது. சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய பிறை எதை குறிக்குது? சிவன் சிவன் நம்மை காப்பாற்றுவார். இப்போ சிவபெருமானுடைய காதுல தோடும் குழையும் இருக்குல்ல, அது எதை குறிக்குது? ஆணும் பெண்ணும். சிவபெருமான் நெற்றிக்கண் எதை குறிக்குது? சிவபெருமான் நெற்றிக்கண் அவன் ஞான வடிவினன் அப்படிங்கறத குறிக்குது. சரியா? சிவபெருமானுடைய சடாமுடி எதை குறிக்கிறது? அண்ட சராசரமும் அவனுள் அடக்கம் இருக்கு. சரி, இப்போ கழுத்துல என்ன இருக்கு? அவன் கழுத்துல நீளமா இருக்கு இல்லையா, அது பேர் என்ன? நீலகண்டம். நீலகண்டம் எதை குறிக்குது? இறைவன் வினைகளை தீர்ப்பான் சொல்ல நீலகண்டம் குறிக்குது. சரியா? அப்போ ராமேஸ்வரம் எதை குறிக்குது? ராமேஸ்வரம் பாவங்களை போக்குவார். ராமர் எதை குறிக்குது? பாவங்களை போக்குவார் அப்படின்னு புரியுதுங்களா? இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்னா பாட போறோம், பாப்போமா? இப்ப நல்லா எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. திவ்யாரங்கம் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிட்டு நல்லா கவனிங்க. கங்காதரா, தலையில முடி, அந்த தங்கை வருது கங்காதரன் பேரு. அந்த தலையில பிறை வச்சிருக்காருல சுவாமி, அதுக்கு பேர் சோமேஸ்வரன் பேரு. சோமன்னா யாருன்னா நிலான்னு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். சோமனை வச்சிருக்கனால சோமேஸ்வரன் பேரு. சரியா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஜடை இருக்கு இல்லையா, ஜடாமுடி, அது பேர் என்னது? ஜடாதரான்னு பேரு. ஜடமுடிக்கு பேர் ஜடாதரான்னு பேரு. அவனுக்கு கழுத்துல இருக்கிற நீலகண்டான்னு பேரு. ராமர் வழிபட்டனால ராமேஸ்வரான்னு பேரு. ஆக கங்காதரா, அப்புறம் ஜடாதரா, அதுக்கப்புறம் சோமேஸ்வரா, அப்புறம் நீலகண்டா, அப்புறம் ராமேஸ்வரா. இந்த 5 இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாடலாம், நான் பாடுறேன், கவனிக்க மட்டும் செய்யுங்க. கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. சோமேஸ்வரா சிவ சோமேஸ்வரா. சோமேஸ்வரன் அர்த்தம் பிறை நிலாவுக்கு பேரு சோமன்னு பேரு. அது தலையில வச்சிருக்கனால சோமேஸ்வரன். சோமன்னா யாரு? நிலான்னு அர்த்தம். அது சோமேஸ்வரா. சோமேஸ்வரா சிவ சோமேஸ்வரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. இப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்கடுத்து நம்ம ஜடாதரா சிவ ஜடாதரா ஹர ஹர சிவ சிவ
நம சிவாய. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீலகண்டா சிவ நீலகண்டா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. அப்புறம் இன்னொரு இருக்கு என்ன? ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய். ஓம் நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. கிளாப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் சோமேஸ்வரா சிவ சோமேஸ்வரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் ஜடாதரா சிவ ஜடாதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் நீலகண்டா சிவ நீலகண்டா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. நல்லா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? பாட்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும்? இன்னைக்கு நம்ம 2 பார்த்திருக்கோம். என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு 2 எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆமா, இன்னைக்கு 2 எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 2 பார்த்திருக்கோம். என்னன்னா நீலகண்டா பார்த்திருக்கோம். நீலகண்டா அப்படின்னா என்னன்னா, நம்ம அமிர்தம் குடிக்கிறதுக்கு பதிலா விஷம் வந்துருச்சு. விஷத்தை சுவாமியே எடுத்து சாப்பிட்டு அது கழுத்து நீலகண்டம் ஆயிடுச்சு. அது எதை குறிக்குது அப்படின்னா, எதை நோட் பண்ணுது அப்படின்னா, நீலகண்டம் எதை நோட் பண்ணுதுன்னா, இறைவன் நம் வினைகளை தீர்ப்பான் அப்படின்னு சொல்றது. 2வது, ராமர் ராவணனை வில்லால கொன்னாரு. தப்பு. என்ன பண்ணாலும் கொல்லக்கூடாது. கொன்னது தப்பு தானே. அதனால அவர் என்ன பண்ணாரு? ராமர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணார். அந்த இடம்ல ராமேஸ்வரம். அதனால அந்த இடத்துக்கு பேரு ராமேஸ்வரா. இது எதை குறிக்குது அப்படின்னா, பாவங்களை போக்குபவன். பாவங்களை போக்குபவன், பாவங்களை தீர்ப்பவன் யாரு? சிவபெருமான்னு குறிக்குது. ஆக இன்னைக்கு கங்காதரா, ஜடாதரா, நீலகண்டா, அதுக்கப்புறம் என்னது சோமேஸ்வரா, ராமேஸ்வரா, ஞானேஸ்வரா. நெத்தில கண்டு இருக்கு இல்லையா? இப்ப என்னது? ஞானேஸ்வரா. எல்லாரும் சொல்லுங்க. நெத்தில கண்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஞானேஸ்வரன். அவன் பேர் எல்லாரும் சொல்லுங்க. ஞானேஸ்வரன். 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 அடுத்து 2 பேரும் சமம் இருக்கு இல்லையா? ஆணும் பெண்ணும் சமம். பார்வதி பரமேஸ்வரன். சொல்லுங்க. பார்வதி பரமேஸ்வரன். ஆணும் பெண்ணும் சமம் இருக்கு இல்லையா? பார்வதி பரமேஸ்வரன். பார்த்திருக்கோம், நீலகண்டா பார்த்திருக்கோம், ராமேஸ்வரா பார்த்திருக்கோம், பார்வதி பரமேஸ்வரா பார்த்திருக்கோம். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? எல்லாரும் பிடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வகுப்பு பிடிச்சிருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிருக்கோம். மகிழ்ச்சி. பெற்றோர்கள் வர சொல்லுங்க. யாராவது பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா, பக்கத்துல இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க. பெற்றோர்கள் இருக்காங்களா? 1 நிமிஷம் வரலாம். பெற்றோர்கள் 1 நிமிடம் வரலாம். பெற்றோர்கள் ஒன்னும் இது இல்லை. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. பெற்றோர்கள் எல்லாருக்கும் 1 நிமிஷம் வரலாம். ஏன்னா பெற்றோர்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குங்க. பெற்றோர்கள் வந்துக்கலாம். எல்லாரும் அமர்ந்து வந்துக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லா பெற்றோர்கள் வந்துட்டாங்களா? மகிழ்ச்சி. பெற்றோர்கள் அவங்க எல்லாரும் வந்துடலாம். இப்ப பெற்றோர்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்லலாம். எப்படி இருந்தது?
குழந்தைங்க எல்லாருக்கும் சரியா நீங்க கூட்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்த நீங்க நல்லபடியா பயன்படுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. நம்ம வந்து உண்மையான காத்துக்க சொல்றோம். பெற்றோர்கள் ஏதாவது பேசலாம், ஏதாவது பெற்றோர்கள் பேசலாம், பெற்றோர்கள் பேசலாம். வணக்கம் ஐயா, அம்மா, நான் சர்வேஷ் அம்மா பேசுறேன். வணக்கம் வணக்கம். அம்மா. சர்வேஷ் அம்மா சொல்லுங்க அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த பாட்டு தெரியும், ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அது இவ்வளவு ஈஸியா அடுத்தடுத்த வார்த்தைகளை நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எங்களுக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப நன்றி. நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்க இதை மறக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த ஆர்டர் படி வர்றது இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது புதுசு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பசங்க எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லயே வந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கங்க ஐயா, நன்றி ஐயா. சோ பேசுறது எல்லாமே தமிழ்லயே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆன்லைன் வகுப்புலதான் எல்லாருமே தமிழ் ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். கூட ஆன்மீகத்தோட சேர்ந்து தமிழையும் சேர்ந்து கத்துக்கிறாங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். நீங்க தான் உங்க குழந்தைகளை எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்கள் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. சர்வேஷ் அம்மா அவர்களுக்கு வாழ்த்து, சர்வேஷ் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க அம்மா. உங்களுடைய அந்த வாழ்த்து நன்றிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியார்கள் பெற்றோர்கள் பேசலாம் ஒரு வார்த்தைகள். ஏன்னா அப்பதான் குழந்தைங்க, ஏன்னா நீங்க கூட்டு வந்தாதான் குழந்தைங்க உட்காருவாங்க. ஒரு வார்த்தைகள் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சிவசு வேற ஏதாவது பெற்றோர்கள் பேசுறதுக்கு? அம்மா பூமிகா அம்மாங்க ஐயா. ஐயா, ராவணனை வந்து ராமர் வந்து கொன்னுட்டாரு. அதனால அது கொன்னது பாவம்னு சொல்லி ராமேஸ்வரத்துல போய் லிங்கம் செஞ்சு பால் அபிஷேகம் பண்ணி அவரை பிரதிஷ்டை பண்ணாரு. அதனால அவருக்கு அந்த பாவம் போச்சு. சிவபெருமானுக்கு பூஜை பண்ணனால பாவம் போச்சு. அதனாலதான் அவருக்கு அங்க ராமேஸ்வரன் பேர் வந்து எனக்கு உண்மையாலுமே இன்னைக்குதான் ஐயா தெரியும் அதோட விளக்கமே. ஆனா 2 முறை போச்சு ஐயா. அந்த 24 தீர்த்தம் எல்லாமும் என் பசங்க எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அந்த பேர் வந்து நான் உண்மையாலுமே இன்னைக்குதாங்க ஐயா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க சொல்ல பதில் சொல்லிக்கிட்டே வராங்க ஐயா. நல்ல ஞாபக சக்தியும் இதால வருதுங்க ஐயா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்க நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. கேட்கும் போது எல்லா குழந்தைங்களும் ஆன்சர் கரெக்டா சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆன்சர் பண்றாங்க. நன்றிங்க அம்மா, நன்றிங்க அம்மா. வேற அடியார்கள் யாராவது பேசுறீங்களா? அதாவது அம்மா, தாய்மார்கள், அதாவது பெற்றோர்கள் யாராவது பேசுங்க சுவாமி. ஐயா கணேஷ் ஐயா வீட்டுல இருக்காங்களா சாமி? பெற்றோர்கள் இருக்காங்களா? தனுஸ்ரீ அம்மா, அருண்குமார் ஐயா அருண்குமார் ஐயா ஏதாவது சொல்ல வரீங்களா? ராம்சரண் அம்மா வீட்டுல? திவ்யா ஐடியில இருக்கிறவங்க பேசலாமே. திவ்யா ஐடியில இருக்கிறவங்க. சரி, எல்லா பெற்றோர்கள் இல்லையா பக்கத்துல? என்னாச்சு பெற்றோர்கள்? கிருத்திகா அம்மா சுவாமி, கிருத்திகா அம்மா சுவாமி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாம். திருச்சிட்டம்பலம் ஐயா, மியூட் பண்ணிக்கலாம். சுகன்யா அம்மா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நீங்க மியூட் பண்ணுங்க. அம்மா கிருத்திகா அம்மா சொல்லுங்க சுவாமி. ஐயோ 1 hour போறதே தெரியலையா? மகிழ்ச்சிங்க சுவாமி. நீங்க எல்லாம் கொடுக்கிற ஒரு ஆதரவு தான். இன்னொரு விஷயம், அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்றோம். சோ தெரிஞ்சிருக்க தெரியாம இருக்கிற விஷயங்களும் ஷேர் பண்ணும் போது அது பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கியா? ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. கிருத்திகா அம்மா ரொம்ப நாளா தொடர்ந்து வர்றீங்க. எனக்கு குழந்தைங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சுவாமி. இந்த மலையாள முருகனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றீங்க. மகிழ்ச்சி சுவாமி, மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லிடணும். குழந்தைகிட்ட கொடுக்கறது தான் உண்மையான அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்கின்ற ஒரு தொண்டுன்னு இதை எடுத்து செய்யறோம் சாமி. அதுல அம்மா வந்து குழந்தை கொடுக்க, இன்னும் நிறைய குழந்தைகள் இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லாருக்கும் நம்ம வந்து இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சமயம் தப்பா போகாது இல்லையா? தப்பான கற்பிதம் நிறைய பேர் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு முயற்சி செய்யறோம். அம்மா அதுக்கு ஆதரவு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அம்மா. தொடர்ந்து நீங்க ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. கிருத்திகா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா, நன்றி. சுகன்யா அம்மா சுவாமி பேசலாம். வணக்கம் ஐயா.
நீங்க இந்த கதை சொல்ற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய சமயத்தை பத்தி தெரியாம போனதுக்கு ரீசனே அத கதையா சொல்லாம சொற்பொழிவா நிறைய பேர் சொல்றது புரியாமலே போயிடுச்சு. அதனால ஒரு ஜெனரேஷன்ல சாமியை பத்தின ஒரு புரிதலே இல்லாம போயிருச்சு மக்களுக்கு. நீங்க அது கதை சொல்றது அந்த பிள்ளைய ரொம்ப ஆர்வமா கேக்குதுங்க. இப்ப அதை பாருங்களேன் அப்படின்னோடனே அது ரொம்ப ஆர்வமா கேக்குதுங்க. அப்படி பிள்ளைகளுக்கு நல்லா ரீச் ஆகுது, மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் ஆயிடுது. ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு அதுகளுக்கு. அப்படின்றப்ப அதுக்கு அது மறக்கவே மறக்காதுங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லி தரது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவு. நீங்க தொடர்ந்து ஆதரவு தரணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கணேஷ் ஐயா சுவாமி. சாமி சொல்லுங்க ஐயா. திருச்சிட்டு சிவசிவ ஐயா அதான் பெற்றோர்களுடைய ஒரு சின்ன கருத்து பதிவு, அதுக்காக தான் கால் பண்ணேன். சாமி பெற்றோர்கள் கருத்து பதிவா குழந்தைகள் பதிவா சாமி? பெற்றோர்கள் கருத்து பதிவு. நீங்க பெற்றோர்கள் இந்த நிகழ்வை பற்றி நீங்க இருக்கீங்க, கூட இருந்தீங்களா இல்ல வெளியே போயிட்டீங்களா சாமி? சாமி குழந்தைங்க போட்டு கொடுத்து குழந்தைங்க கேட்டுட்டாங்க. இன்னைக்கு பேதி எடுத்துட்டாங்க சாமி 2 பேரும். சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரி பரவாயில்ல. ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேரும் ஆர்வமா கேட்டாங்க சாமி. நீங்க சொன்ன கதைகளை 2 பேரும் ஆர்வமா கேட்டாங்க. என்ன புரிஞ்சுட்டீங்க 2 பேரும்? சொல்லுங்க ஐயா கேக்குறாரு. பரவாயில்ல, குழந்தைகிட்ட கேட்கணும். குழந்தைங்க உடனே கேட்டு அவங்க ஆன்சர் பண்ண முடியாம போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பெற்றோர்கள்ட்ட கேட்டோம். நன்றிங்க ஐயா. அருண்குமார் ஐடியில அம்மா சாமி அம்மா தான் சொல்ல வராங்க. நல்லதுங்க ஐயா. அருமையா இருந்துச்சுங்க ஐயா. நாங்க கிளாஸ் நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். நாங்க இன்னைக்குதான் கிளாஸ் அட்டென்ட் பண்றோம். சில ரீசன்ஸ்னால மிஸ் பண்ணிருக்கோம். ஆனா நல்ல அருமையா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எங்களால சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால இது நல்ல ஒரு இது ஐயா. என் பிள்ளைங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அது கதையா சொல்றதுனால அவங்களுக்கு உடனே மைண்ட்ல பதிஞ்சிடுது. ரொம்ப நன்றிங்கம்மா. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஆன்மீகத்துல கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது பண்றது ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்க பேருமா எங்க இருந்து வரீங்க சுவாமி? நாங்க சென்னையில இருக்கோம். குழலிசை நிக்கிலன். குழலிசை நிக்கிலன். அருமையான அருமையான பெயர்கள் சுவாமி. ரொம்ப அருமையான பெயர்கள் வைத்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 2 குழந்தைகளுக்கு நிக்கிலன் சுவாமி, குழலிசை அம்மா இருவருக்குமே அடியனுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாருங்கள். நல்ல தெரிந்த குழந்தைகளையும் நம்ம இந்து குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நம்ம சமயத்தை சரியா வளர்க்கிறோம், குழந்தைகிட்ட சரியா கொண்டு போயிட்டோம்னா இது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு. ஏன்னா அடியன் சின்ன குழந்தை வயசுல நிறைய கதைகள். இப்ப ஆக்சுவலா நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல ஈடுபடுறதுக்கான ஒரு வழி மேபி ஓன் இன்ட்ரெஸ்டா இருந்தா மேபி இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. எங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு எங்களுக்கு தோணுது. நல்ல ஒரு விஷயம் இது. கண்டிப்பா மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. குழலிசையம்மா ரொம்ப மகிழ்ச்சி. ஆன்மீகத்துல கண்டிப்பா அதுங்களுக்கு வளரணும். நல்லது, நல்லதுங்க, நல்லதுங்க சாமி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது தாங்க ஐயா இதுல ஒரு ஸ்பெஷலே. ஆமா சாமி, ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறனாலதான் குழந்தைங்கனால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும், நீங்களும் சேர்ந்து அட்டன் பண்ண முடியுன்றதுக்காக தான் பண்றது. நீங்க பெற்றோர்கள் நீங்க தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுங்க. நிறைய குழந்தைகளை கொண்டு வாருங்கள். நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் நாங்க முயற்சி பண்றோம். அடியன் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் இங்க இல்ல, நான் இங்க இருக்கிற கிட்டத்தட்ட பல 1000 மைல்கள்ல உட்காந்து நான் உங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ அடியன் இந்த முயற்சி எடுக்கிறேன்னா அடியார்கள் அதற்கு தகுந்த ஆதரவு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்க எல்லாருக்கிட்டையும் அடியன் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பாடல் பாடி நிறைவு செய்யறோம். குழந்தைங்களுக்கு எல்லாம் டாஸ்க் என்னன்னா, நீங்க இந்த நீலகண்டன் கதையை மட்டும் சொல்லி அனுப்புங்க. நீலகண்டன் கதை இருக்கு இல்லையா, அந்த நீலகண்டன் கதையை நீங்க சொல்லி அனுப்புங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் பெண்கள் மீனாட்சி மாதிரி முடிஞ்சா போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா மொத்தமா கம்போஸ் பண்ணி யூடியூப்ல ஏற்றிடுவோம். இந்த செய்தி யூடியூப்ல வரும், அதனால யூடியூப்லயும் நீங்க கேட்டுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். எல்லாரும் நிறைவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வான்முகில் வளாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எல்லாரும் தலைக்கு மேல கரங்கு வச்சுக்கோங்க. நம்ம ஆறில் தொடர்ந்து பாட போறோம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேல இதுதான் வழிபாடு செய்யணும். சிவபெருமான வழிபாடு செய்யணும். தலைக்கு மேலதான் கரம் குவிக்கணும். தலைக்கு மேல கரம் குவிச்சு எல்லாரும் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. பண்ணிக்கலாமா, பாடலாமா? எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம். இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட போறோம். சரிங்களா? ஆறில் தடந்தோர் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவாய நம. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு ஒரு வாரம் கழிச்சுதான் பார்க்க போறோம். முதல் வாரம் அடுத்த பிப்ரவரி 1st வீக்ல தான் நமக்கு இருக்கும். அதனால அடியார்கள்லாம் வாங்க, குழந்தைங்களாம் வாங்க. பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. எல்லாரும் விடை பெறலாம். எல்லாரும் வாய் சொல்லி நன்றி நன்றி. நன்றிங்க சுவாமி. உத்தரவு வாங்கிக்க. எல்லாரும் உத்தரவு. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. தனுஸ்ரீ அம்மா நன்றிங்க சுவாமி. சிவாய நம்ம தங்கம். சிவாய நம்ம தங்கமே.